2 பெனங்காய் தான் வந்து எடுத்திருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல கனிஞ்ச பழம், அதோட வந்து கருப்பு பெனங்காய். கையால வந்து நாங்க இப்படி வந்து சுத்தி கொண்டு இருந்தாதான் களி வந்து கீழே வந்து விழும். அப்பு ஆக்கள் எல்லாம் பெரிய பெரிய உருண்டியா தான் உருண்டு அப்பு அம்மா எல்லாம் ஒவ்வொரு அளவுல இருக்கு, பிரச்சனை இல்லை. பாருங்க பாத்தீங்களா, விட்டாம நல்லா இப்ப வந்து பெனங்காய் போட்டு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. பாருங்க சொன்னா வாசம் வந்து வருகுது. நாங்க இப்படி அவிஞ்சிருக்கண்டு நல்லா தட்டிச்சு சூப்பரா வந்துட்டு நீ வந்து இப்படியே அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால், இந்த கையில இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க, பெனம்பழம். இந்த பெனம்பழத்துல வந்து எல்லாம் நினைப்பீங்க நான் வந்து பலகாரம் தான் செய்ய போறேன்னு சொல்லி. ஆனா நான் இன்றைக்கு வந்து பலகாரம் வந்து செய்யல. இந்த பெனங்காயில வந்து நான் இன்றைக்கு சூப்பரா வந்து பெனங்காய் போட்டு தான் இன்றைக்கு வந்து அவிக்க போறேன். நான் தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வந்து பெனங்காய் போட்டு என்னென்ன அவிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இனி வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பெனங்காயை கொண்டு போய் களி வந்து நல்லா புளிஞ்செடுக்கணும். புளிஞ்செடுத்துட்டு பார்ப்போம். பாத்தீங்க சொன்னா 2 பெனங்காய் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் பாத்தீங்க சொன்னா நல்ல கனிஞ்ச பழம், அதோட வந்து கருப்பு பெனங்காய்ன்னு சொன்னாதான் நல்ல களி இருக்குமென்னு சொல்லிடணும். அதோட கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கு. இப்ப வந்து நாங்க இந்த மூளை வந்து எடுப்போம். பாருங்க இப்படி பெனங்காய்ன்னு சொல்லி இந்த காலமா தான் விழுந்த பெனங்காய். இது வந்து நல்ல கனிஞ்ச பெனங்காய். பாத்தீங்களா இப்படி இருக்கு. பெனங்காயில பெனம்பழம் வேணா நல்ல பெனம்பழம், நல்ல களியும் கூட தான் இருக்குது. இது வந்து நாங்க தோலை உரிச்சிட்டு போடுவோம். இந்த தோலை வந்து உரிச்சிட்டு போட்டா தான் எங்களுக்கு வந்து பானி வந்து என்னன்னு சொல்றோம், இந்த பெனம் பானி வந்து புளியறதுக்கு வந்து இலகுவா இருக்கு. தோலை வந்து பெனம்பழத்துல இருந்து நாங்க வந்து உரிச்சு எடுக்கணும். அப்பதான் எங்களுக்கு வந்து அந்த பெனங்களி வந்து கறந்து எடுக்கிறதுக்கு வந்து இலகுவா இருக்கும். நல்ல வடிவா அந்த மேல் தோல் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். பாத்தீங்களா, வந்து எங்களுக்கு பெனங்களி வந்து பெனங்காப்புட்டுக்கு வந்து கொஞ்சம் கணக்குன்னு தேவையில்லை. எங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து புளிஞ்செடுக்கணும். இப்ப பெனங்காய் பழையாதுக்குன்னு சொன்னா கொஞ்சம் கூட தான் வேணும். இப்ப எங்களுக்கு வந்து 4 பேருக்குன்றபடியா எல்லாம் வந்து 2 பெனங்காய் தான் எடுத்துருக்கேன். நல்ல கணக்கா வந்து எங்களுக்கு காணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்பதான் வந்து பெனம்பழம் பழுக்கிற சீசன். ஆனா வந்து இப்ப விழுகிற வந்து குறைவா இருக்கு. மெனி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆடி மாதத்துல வந்து கொஞ்சம் அந்த குறைவா தான் விழும்னு சொல்லிவினா மெனி இனித்தான் பழுத்து பழுத்து விழும். இது வந்து கொஞ்சம் மரும பழம் தான். அப்ப வந்து 2 பழம் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு இன்றைக்கு. இந்த பெனமரம் இருக்கு சொல்லுங்க பாப்பா. பெனமரத்துல வந்து எந்த ஒரு கழிவுமே இருக்காதுன்னு சொல்லிவினோம். அதான் கற்பக தருவன்னு சொல்லிவினோம். பெனையில வந்து ஓலையில இருந்து மட்டையில இருந்து அதுல வர இதுல என்ன சொல்ற பழம் நொங்கு, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெனம்பழத்திலேயே நிறைய விதமா செய்வினோம். ஜூஸ் செய்வினோம். அதோட பெனாட்டு சீசன் எல்லாம் வெனிதான் வரும். கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிறாங்க அந்த பெனாட்டு எல்லாம் விரும்பிவினோம். கூடுதலா யாழ்ப்பாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கடையிலுமே கூடுதலா வந்து பெனாட்டு வந்து விற்பினோம். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பெருத்துறையில எல்லாம் கூட இருக்கும் தெரியுமா இந்த பெனாட்டு எல்லாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெனம்பழத்துல வந்து ஒரு பெனம்பழத்துல வந்து 3 கொட்டை வந்து இருந்தது. வந்து வந்து பிரிச்சு தோல் எல்லாம் உரிச்சு இலை வச்சிருக்கா. பாருங்க 3 கொட்டை தான் அந்த பெனங்காயில இருந்தது. அடுத்த வந்து நல்ல பெரிய பெனங்காயும் இருக்கு தெரியுமா. நல்ல பெருசாவும் பெரும். இது 3 கொட்டை பெனங்காய். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 பெனம்பழம் வந்து எடுத்து வச்சேன் நான் காணுமென்று சொல்லி எங்களுக்கு. ஆனா ஒரு பெனம்பழம் வந்து கூடாது இங்க வண்டோடு. அது நான் ஒரு கொட்டை மாதிரி வண்டு இருக்கு. அது இப்போ கொஞ்சம் அருமைதானே பழம். அதால வந்து இங்க வண்டு எல்லாம் வந்துட்டு இது வந்து கூடாது. இப்போ புளிச்ச மனம் மணக்குது. அப்ப வந்து இது வேண்டாம். நாங்க அந்த ஒரு பெனம்பழத்திலேயே வந்து புளிஞ்சு அளவா வந்து இன்னைக்கு பெனங்காய் போட்டா வச்சு எடுப்போம். என்ன செய்யறது, சாப்பிடலாம் பரவாயில்ல. இப்ப வந்து நாங்க இந்த பெனம்பழத்தை வந்து நல்ல வடிவா பானி வந்து கறந்துடுவோம். அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வந்து விடுவோம். மீன்ஸ்னா தண்ணி இல்லாட்டிக்கு வந்து கறந்தெடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுட்டு கறந்தெடுப்போம். என்ன நிறைய தண்ணி விட்டோம்னு சொன்னா இப்ப வந்து களி வந்து இருக்காது, தண்ணியா தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நாங்க வந்து கறந்தெடுத்தா தான் களியும் வந்து வரும். நல்ல களி. ஒரு பெனங்காய் தான் களி. 2 பெனங்காய் ஆசையா எடுத்தது, ஒரு பெனங்காய் கூடாது. எங்கடையும் பழுத்திருக்குதான் நம்ம விளையில எங்கட பெனங்க மரத்துல இருந்து வேறொரு இடத்துல இருந்தா எடுத்து கொண்டு வந்தது வருதுன்னு சொல்லி பெனங்களி வந்து நல்ல களி தான். ஒரு பெனங்க தான் நல்ல களி இருக்கு. வந்து நாங்க பெனங்களி எல்லாம் கலந்து எடுத்துட்டு பாப்போம் அப்படி வருதுன்னு பாருங்க.
இதெல்லாம் கையாலதான் நாங்க வந்து பிணைஞ்சு புளிஞ்சு எடுக்கணும். பெனம்பழத்துல இருந்து நல்ல வடிவா களி வந்து கறந்து எடுத்துட்டேன். ஒரு பெனம்பழத்துல எவ்வளவு களி வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல கட்டி களியா தான் புளிஞ்சிருக்கிறேன். பாத்தீங்களா நல்ல தடிப்பா இருக்கு. ஆக தண்ணியில நல்ல கண்ணக்கான பதத்துல இருக்குது. இனி வந்து இது நாங்க வடிக்கணும். சொன்னா இந்த சின்ன சின்ன தும்போல் எல்லாம் இருக்கும். அதால நல்ல வடிவா வடிச்சிட்டு தான் காய்ச்சி எடுக்கணும். இந்த சட்டிக்கு தான் வந்து பெனம் களி வந்து காய்ச்சி எடுக்க போறோம். அப்ப அதுக்குள்ளேயே வந்து நாங்க வடிச்சு விடுவோம். அடிதட்டு தான் வந்து வடிச்சு விடணும். நல்ல என்ன சொல்றேன், அந்த கட்டியா இருக்கிறபடியா வடிகிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கையால வந்து நாங்க இப்படி வந்து சுத்தி கொண்டு இருந்தாதான் களி வந்து கீழே வந்து விழும். இல்லாடி வந்து அப்படி கட்டியா வந்து என்ன சொன்னா தும்பு எல்லாம் இருக்கு தானே, அப்ப அடைச்சிரு. ஏற்கனவே வந்து நான் தும்பு எல்லாமே கையால வாழ்ந்து எடுத்துட்டேன். இருந்தாலும் சின்ன சின்ன தும்பு எல்லாம் இருக்குது. நல்ல வடிவா இப்ப வடிச்சு எடுத்தாச்சு. வந்து பெனங்களிய வந்து நல்ல வடிவா வடிச்சு சட்டிக்க வந்து விட்டு வச்சிருக்கிறோம். இனி வந்து இந்த பெனங்களிய வந்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். ஓகே, இப்ப பாத்தீங்க சொன்னா பெனங்கா புட்டு வந்து அவிக்கிறதுக்கு வந்து நல்ல வடிவா பெனங்களி எல்லாம் கறந்து வடிச்சு வச்சிருக்கு. அதோட வந்து வேற என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லி பாப்பேன். கொஞ்சம் உளுத்தமா போட்டா தான் அந்த பெனங்கா புட்டு வந்து நல்ல வாசமா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சீனி, மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா வந்து நாங்க உடனே அரிசி வந்து ஊற வச்சு இடிச்சு வறுத்து வச்சிருக்கோம். அதுல செய்தோம்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால் வந்து முதலாம் பாலும் 2ஆம் பாலும் வந்து கலந்தெடுக்கிறோம். இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா பெனங்களி வந்து கறந்து வச்சிருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உப்பு, இவ்வளவு பொருட்கள் தான் நம்ம வந்து நாங்கள் வந்து பெனங்கா புட்டு வந்து அவிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள். இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஏற்கனவே அடுப்பு மூட்டியாச்சு. இனி வந்து நாங்க பெனங்களியை வந்து காய்ச்சி எடுப்போம். சட்டியை வந்து அடுப்புல வச்சாச்சு. நாங்க வந்து கிண்டி கொண்டே இருக்கணும். என்னன்னு சொன்னா அடியால வந்து பெனங்களி வந்து எரிஞ்சிடும். அதால வந்து கரண்டியால கிண்டி கொண்டே இருக்கணும். தேவையான அளவு தூள் உப்பு வந்து போட்டுக்கொள்ளுவோம். நல்ல வடிவா கரைச்சி விடுவோம் உப்பு. அப்பதான் பெனங்களி வந்து கொதிக்க உப்பு வந்து கரைஞ்சிடும். நாங்க வந்து தண்ணியில எதுவும் வந்து மா வந்து குழைக்கிறேன். இந்த பெனங்களியில தான் வந்து மா வந்து குழைக்கணும். ஒரு 3 கொதி அளவு நாங்க வந்து பெனங்களிய வந்து கொதிக்க விட்டாலே காணும். ஏன்னு சொன்னா ஆக வந்து காய்ச்சி எடுக்க தேவையில்லை. இப்ப வந்து பெனங்களி வந்து ஒரு கொதி வந்து நல்லா கொதிச்சிட்டுது. அதோட வந்து கொஞ்சம் சீனி வந்து போட்டுக்கொள்ளும். நிறைய சீனி போடக்கூடாது, கொஞ்சம் சீனி வந்து போட்டுக்கொள்ளும். ஏன்னு சொன்னா அந்த மாக்குலைக்கு வந்து அந்த பெனங்கா புட்டு வந்து நல்ல இனிப்பா இருக்குமென்றதுக்காண்டி கொஞ்சம் சீனி வந்து போடுவோம். நிறைய சீனி போட்டோம்னு சொன்னா மாவு போட்டு நாங்க குழைச்சிட்டு உருட்டைக்கு வந்து கசிஞ்சு கொண்டு இருக்கு. அதால வந்து டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் சீனி வந்து போட்டுக்கொள்ளும். பேன் வந்து நாங்க பாலுக்கு வந்து சீனி போட்டுக்கொள்ளலாம். அதையுமே வந்து நல்ல வடிவா கரைச்செடுப்போம். களி வந்து காய்ச்சி பட்டு கொண்டு வரவே நல்ல ஒரு வாசம் வந்து வரும். பெனங்களி வந்து நல்லா காய்ச்சி பட்டுட்டு நாங்க வந்து இறக்குவோம். ஏன் வந்து நாங்க பெனங்களியை வந்து காய்ச்சினாங்க சொன்னா அந்த காரத்தன்மை வந்து இல்லாம போகமென்றதுக்காண்டி சில பேர் வந்து பச்சை களியே விட்டு குழைக்கிறவே பெனங்காப்புட்டுக்கு. பெனங்களி வந்து நல்லா காய்ச்சியாச்சு. இனி வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிற மாவை வந்து ஒரு சட்டிக்குள்ள வந்து போட்டுக்கொள்ளுவோம். நம்ம வந்து இதுல அரைவாசி மாத்தான் வந்து போட போறோம். என்ன சொன்னா நான் 2 பெனங்காய் கலவாத்தான் வந்து மா வந்து எடுத்து வச்சேன்னா என் களி வந்து காணாம போயிடும். அப்ப வந்து அரைவாசி மாவுல குழைச்சிட்டு மிச்ச களி இருந்தா நாங்க போட்டு வந்து குழைச்சு கொள்ளலாம். இப்ப பெனங்களி எடுத்து நாங்கள் வச்சிருக்க அரிசி மாவுக்குள்ள விடுவோம். நல்ல அரிசி மாவு நாங்க உடனே வந்து ஊற வச்சு திடிச்சு அதை வறுத்து வச்சிருக்கிறோம். அது நல்ல வாசமா இருக்கும் பெனங்காய் புட்டு. இப்ப வந்து புட்டு தடியால வந்து நல்லபடியா கிண்டோணும். கிண்டினா தான் வந்து தெரியும் பெனங்களி வந்து காணுமோ காணாத உண்டு. இப்ப வந்து பெனங்களி வந்து காணாத, அதால வந்து கொஞ்சம் வந்து விடுவோம். இனி வந்து நாங்க அந்த பதத்துக்கு அளவா குழைச்சி எடுத்துட்டு பார்ப்போம். மாவையுமே போட்டு கொண்டுட்டேன். என்னன்னு சொன்னா களி வந்து காணுமென்றதுக்காண்டி இனி வந்து நாங்கள் எல்லாத்தையுமே குழைச்சி எடுத்துட்டு பார்ப்போம். சொன்னா நல்ல மாவெல்லாம் நல்ல வடிவா பின்னஞ்சு குழைச்சி வச்சுக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரேஞ்ச் கலர்ல. ஏன்னு சொன்னா வெள்ளை பச்சை அரிசி மாத்தானே, அப்ப அதுக்குள்ள பெனங்களிய வந்து ஊத்த நல்ல அந்த கலர்ல இருக்கேன், நல்ல ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கேன். நீ வந்து நாங்க இதை வந்து உருட்டி எடுப்போம். இது வந்து கொஞ்சம் பெருசா உருட்டி எடுக்கலாம், கொஞ்சம் சின்னதாகவும் உருட்டி எடுக்கலாம். நாங்க வந்து உருட்டி எடுப்போம். அதுக்கு முன்னாடி சுழவுல வந்து கொஞ்சம் கோதுமை மாவு வந்து போட்டுக்கொள்வோம். என்னன்னு சொன்னா அந்த உருண்டை வந்து ஒட்டாம இருக்கிறதுக்காண்டி. இனி வந்து ஒரு உருண்டையா வந்து உருட்டி எடுப்போம். தட்டி போடுறதோ உருட்டி போடுறோம். இந்த சில பேர் வந்து இப்படி பெரிய பெரிய உருண்டையா உருட்டிட்டா ஆளுக்கு 5 உருண்டைன்னு தான் தெரியும். அப்பு ஆக்கள் எல்லாம் பெரிய பெரிய உருண்டையா தான் உருட்டு போட்டு போடுவோம். பெனங்கா புட்டு அப்பு அம்மம்மா எல்லாம்
உருட்டி போடுங்க. நாங்கள் வந்து இந்த சின்ன உருண்டை பாத்தீங்களா அப்படி உருட்டி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சீனி வந்து கொஞ்சம் தான் போட்டு குழைக்கணும். மாவுல நிறைய போட்டோம்னு சொன்னா மாவுல வந்து சீனி வந்து கசிஞ்சு கொண்டு வந்துடும், பின்ன ஒட்டுப்படும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் சீனி போடுறோம். நாங்க பாலுக்கு வந்து நிறைய சீனி போட்டுக்கொள்ளலாம். இப்ப நிறைய பேர்னு சொன்னா நிறைய தான் குழைக்கணும் சொன்னா காணாதானே. சில பேர் வந்து கொஞ்சமா குழைச்சு அந்த பின்னேரங்கள்ல வந்து செய்துட்டு சாப்பிடினா, நாங்க வந்து இன்றைக்கு கிண்டினா நாளைக்கு சாப்பிட நல்லா இருக்கும். என்னமே உடனே காலை மேல எடுத்து சாப்பிடாதான் நல்லா இருக்கும். அவிச்சு வச்சுட்டு முடிய எடுத்து சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். உருட்டி எடுத்துட்டு பாப்போம் சரியா. புட்டுக்கு வந்து நல்ல வடிவா நாங்கள் குழச்சி வச்ச மாவுல வந்து உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு. இதைத்தான் வந்து புட்டுன்னு சொல்றோம். பாலுக்கு போட்டா என்ன சொல்றேன், பெனங்கா புட்டுன்னு தான் சொல்றது. பெனங்கா பால் வடின்னு பெருசா சொல்றதுல அதெல்லாம் பெனங்கப்படி உருட்டி வச்சுக்கணுண்டு. துளகுல வந்து மா போட்டபடியே பாருங்க உண்டி உண்டு ஒட்டையில கொஞ்சம் பெரிய உருண்டை. அம்மா வந்து கொஞ்சம் பெருசா உருட்டிக்கிறேன், நம்ம வந்து கொஞ்சம் சின்னதா உருட்டி இருக்கிறேன். ஒவ்வொரு அளவுல இருக்கு, பிரச்சனை இல்லை. பாருங்க கொஞ்சம் பாத்தீங்களா ஒட்டாம நல்லா இருக்குது. இனி வந்து இதை நாங்கள் அவிச்செடுப்போம். பெனங்காப்புட்டை வந்து அவிச்செடுக்கணும். அதுக்கு முதல் நான் வந்து புட்டுப்பானைக்கு வந்து தண்ணி விட்டு வச்சுக்கிறேன். தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து நீத்துப்பட்டிக்கு வந்து பெனங்காப்புட்டை எடுத்து போடுவோம். இப்போ வந்து நாங்கள் நீத்துப்பட்டிக்கு வந்து போட்டுக்கொள்ளுவோம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இல்லை கணக்கா வந்து சீனி பானி எல்லாம் போட்டு குழைச்சிருக்கோம். சீனி கூடிச்சேண்டா ஆக ஒட்டும், பானியும் கூடிச்சேண்டா ஒட்டும். இப்போ வந்து நாங்கள் நீத்துப்பட்டிக்க போடுவோம். முத்தா ஒவ்வொன்று ஒன்றா பார்க்க வடிவா இருக்கு. இதெல்லாம் வந்து நாங்க சீசன் நேரமே சாப்பிடணும், செய்து சாப்பிட்டுருவோம். பேண்டெல்லாம் கிடைக்காது ஏன்னு சொல்லுவா அப்ப. இது வந்து சீசனு தானே பெனங்காயெல்லாம் பழுக்கிறது. அந்த சீசன்ல என்னென்ன பழம் வருதோ அதுல வந்து என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் செய்ய சாப்பிடலாம். இனி வந்து பெனங்கா பணியாரம் இருக்காது வந்து ஒரு நாளைக்கு சுடு. எனக்கு வந்து ஒரு நீத்துப்பட்டி பெனங்கா போட்டு வரும் போல கிடக்குது. நான் கொஞ்சம் பெரிய நீத்துப்பட்டி தானே. இப்ப எல்லாம் உருட்டின பெனங்காப்புட்டை தூக்கி அப்படியே நீத்துப்பட்டிக்க வச்சு புட்டுப்பானைக்கு மேல வச்சுட்டு மூடி விடுவோம். நல்லா அவியட்டு. இனி வந்து மூடி விடணும். புட்டுப்பானை கொஞ்சம் அடிபட்ட மாதிரி தான் இருக்கு. சரி, இனி வந்து பெனங்கா புட்டு அவிஞ்சா பிறகு பார்ப்போம். இப்ப வந்து பெனங்கா புட்டு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது பாருங்க. ஏன்னு சொன்னா வாசம் வந்து வருகுது. இப்படி அவிஞ்சிருக்கண்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா. சும்மா பெனங்கா களியில குள்ளச்சது அப்படி கலர்ல தான் வந்து இருக்குது. அவ்வளவும் களி தான். சரி, நீங்க இறக்கி வந்து சுலவுல வந்து கொட்டணும் சொன்னா அப்பதான் வந்து அந்த கீழே வந்து ஒட்டுப்படாம இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து கொட்டுவோம். சரியா சுடு தட்டி தட்டி தான் கொட்டும். அவக்கன கொட்டி விட்டா சிதறிடும். அதுக்கு பாத்தீங்களா. இனி வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். மெல்ல மெல்லமா இந்த அவப்ப காம்பால வந்து தட்டி விட்டோம்னு சொன்னா எல்லாம் கொட்டணும். இப்படி நார்மலா இப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தெரியுமே சொன்னா சீனி எல்லாம் போட்டு தானே குழாச்சாது நல்லா இருக்கும். பாலுக போட்டு சாப்பிட இன்னுமே நல்ல டேஸ்டா இருக்கும். அவிச்ச புட்டை பாக்க என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க. கடலை இருக்குல்ல, கடலை மாதிரி இருக்கு பாக்கு. கடலை இந்த பெருசே இல்ல, அவிச்ச கடலை மாதிரி மஞ்சள் கலரா இருக்கு. வந்து இது வந்து கொஞ்சம் மாறட்டும். மாறின பிறகு நாங்க வந்து பாலுக்கு வந்து போட்டு எடுப்போம். வந்து பெனங்கா புட்டு வந்து அவிச்சாச்சு. இனி வந்து நாங்க பெனங்கா புட்டை வந்து பாலுக்குள்ள போட்டா தான் அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. இப்ப வந்து சட்டியை அடுப்புல வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து நாங்க விடுவோம். வந்து நாங்க தேங்காய் பாலை வந்து சட்டிக்குள்ள வந்து விடுவோம். தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கணும். வந்து தேங்காய் பாலுக்குள்ள வந்து கொஞ்சம் உப்பு வந்து போடுவோம். நாங்க ஏற்கனவே வந்து பெனங்களிக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கொண்டு நாங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் உப்பு வந்து தேங்காய் பாலுக்கு வந்து போட்டுக்கொள்ளணும். பால் வந்து சூடாகி கொண்டு வந்துட்டு நாங்க நீ வந்து எடுத்து வச்சுக்க சீனியை வந்து போட்டுக்கொள்வோம். சீனி வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ப நீங்க வந்து போட்டுக்கொள்ளலாம். ஆனா இது கொஞ்சம் சீனி வந்து கொஞ்சம் கூட இருந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கு. சீனி வந்து நல்லா கரையட்டும். நல்லா கொதிச்சு கொண்டு வருது. நம்ம ஒரு கொதிக்க நாங்க அவிச்சு வச்சா பெனங்கா புட்டு எடுத்து பாலுக்குள்ள போடுவோம். பாத்தீங்களா தேங்காய் பால் வந்து கொதிச்சு கொண்டு வருது. கொஞ்சம் குமிழி விட்டு கொதிக்கும் இல்ல, அப்ப வந்து பெனங்கா புட்டை இதுக்கு வந்து போடுவோம். பாலுக்கு வந்து நல்லா கொதிச்சுட்டு இனி வந்து நாங்க அவிச்சு வச்சுக்க பெனங்கா புட்டு எடுத்து பாலுக்குள்ள போடுவோம். நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாலுக்கு வந்து போடுவோம். பெனங்கா புட்டு வந்து நல்லா ஆறிச்சு. இப்ப வந்து நல்ல வடிவா இருக்க கலந்து விடுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி பாலுக்கு வந்து இந்த பெனங்கா புட்டு வந்து நல்லா ஊறும். பார்க்க தண்ணியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நாளைக்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாலுமே இருக்காது. ஏன்னு சொன்னா அவ்வளவுமே வந்து இந்த பெனங்கா புட்டு வந்து இழுத்துரு.
இனி வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற உளுத்தமாவையும் வந்து மேலால போட்டுக்கொள்வோம். உளுத்தமாவை போட்டா தான் நல்ல வாசமாவும் இருக்கும், அதோட பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். போட்டுட்டு நல்லபடியா ஒரு கலந்து விடுவோம். வந்து பால் வந்து நல்லா கொதிச்சு நாங்க பெனங்காப்புட்டையும் போட்டு உளுத்தமா எல்லாமே போட்டாச்சு. இனி வந்து பால் வந்து கொதிச்சு கொஞ்சம் வத்தணும். அந்த பெனங்காப்புட்டு வந்து பாலை வந்து இழுத்துடும். அந்த நேரத்துல வந்து நாங்க இறக்கி வைப்போம். உளுத்தமா போட்டதானே பாருங்க இப்படி தடிச்சு கொண்டு வருதுன்னு முதல் பாக்க தெரியும் தண்ணியா இருந்திருக்கு. இப்ப பாருங்க இப்படி தண்ணிங்களா இப்படி தடிச்சு கொண்டு வருதுன்னு இப்படி இருக்கு பாருங்க, ஒரு உருண்டையும் கிடையாது. சொன்னா நல்லா விஞ்சிட்டுது. பாத்தீங்க சொன்னா பெனங்காப்புட்டு சூப்பரா ரெடி. நல்ல பாலுக்கு எல்லாம் போட்டு நல்ல வடிவா கிண்டி எடுத்தாச்சு பாருங்க. நல்லா தடிச்சு சூப்பரா வந்துட்டு நீ வந்து இப்படியே இறக்கி வைப்போம். அது இறக்கி வச்சோன்னா பெண்ணெல்லாம் இழுத்துரும் தேங்காய் பால் எல்லாம். எனக்கு வந்து இப்படி பாலோட சாப்பிடறதான் பிடிக்கும். இப்ப வந்து இறக்குவோம். இப்ப வந்து இறக்குவோம். இப்ப வந்து நான் வந்து பெனங்காப்புட்டு வந்து சுட சுட வந்து குடிக்க போறேன். ஏன்னு சொன்னா எனக்கு வந்து இந்த தேங்காய் பாலோட இருக்கிறது வந்து பிடிக்கும். அதுக்காண்டி வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலோடைய விட்டு குடிக்க போறேன். சரியா நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து கூட விட போனாதான் நல்லா இருக்கு. ஓகே, இந்த வருஷத்து முதல் பெனங்காப்புட்டு வந்து இப்ப நான் வந்து நல்ல வடிவா செய்தெடுத்தாச்சு. இப்ப வந்து சாப்பிட போலும் சரியா கொதிச்சு கொண்டே இருக்கு. சுடு சரியா ஊதி தான் குடிக்க போறேன். என்ன டேஸ்ட்! பெனங்காப்புட்ட கடிச்சு சாப்பிட அந்த மாதிரிதான் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சரியா சுடுவதும் நல்ல டேஸ்டா இருக்கு. பெனங்காப்புட்டு நான் வந்து இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டேன். சுட சுட சாப்பிட்டது நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களுமே உங்களுக்கு பெனங்காய் கிடைச்சா வந்து ஒரு முறை வந்து இப்படி பெனங்காப்புட்டு செய்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவினா. நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.